வணக்கம் மகர ராசி நேயர்களே. இன்று மார்ச் 28, 2026. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆனால் சில நாட்கள் மட்டுமே நம் வாழ்க்கையின் திசையை மாற்றும் வலிமை கொண்டவை. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளில்தான் நீங்கள் இன்று அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். மகர ராசி என்றாலே உழைப்புக்கு அஞ்சாதவர்கள், எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக அல்லது வருடங்களாக நீங்கள் ஒரு விதமான தேக்க நிலையை உணர்ந்திருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலும் பலமில்லையே என்ற சோர்வு உங்களுக்குள் இருந்திருக்கலாம். அந்த சோர்வை நீக்கி உங்கள் வாழ்வில் ஒரு புதிய ஒளியை ஏற்றப் போகும் அந்த புதிய நபர் யார்? அவர் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறார்? அடுத்த நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 10 ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகின்றன. ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக கேளுங்கள். ஜோதிட ரீதியாக பார்த்தால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இப்போது ஒரு முக்கியமான நிலையில் சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் ஒரு தர்மகர்மாதிபதி யோகம் போன்ற சூழல் உருவாகிறது. இந்த மார்ச் மாத இறுதியில், குறிப்பாக இன்று மார்ச் 28 முதல் உங்கள் ராசிக்கு புதிய தொடர்புகள் ஏற்படும் காலம் கனிந்துவிட்டது. இதுவரை நீங்கள் சந்தித்திராத அல்லது உங்களுக்கு அறிமுகமில்லாத ஒரு நபரின் வருகை உங்கள் ஜாதகத்தில் உள்ள தடைகளை உடைக்கப் போகிறது. அவர் ஒரு மனிதராக மட்டுமல்ல, உங்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு கருவியாக திகழ்வார். இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம். யார் அந்த புதிய நபர்? நான் அவரை எப்படி அடையாளம் காண்பது? தொழில்துறையில் உங்கள் அலுவலகத்தில் புதிதாகச் சேரும் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கலாம். அவர் உங்களின் திறமையை கண்டறிந்து உங்களுக்கு தகுதியான பதவியை வழங்க வழிவகை செய்வார். தனிப்பட்ட வாழ்வில் தற்செயலாக ஒரு பயணத்திலோ அல்லது ஒரு பொது இடத்திலோ நீங்கள் சந்திக்கும் ஒரு நபர் ஒரு புதிய பிசினஸ் ஐடியாவை உங்களுக்கு தரலாம். உறவுகளில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இதுவரை வராத ஒரு புதிய வரன் மூலம் நல்ல செய்தி வரலாம். இந்த நபர் உங்களை சந்திக்கும்போது ஒருவிதமான நேர்மறை அதிர்வை நீங்கள் உணர்வீர்கள். அவர் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்கள் பல நாள் சிக்கலுக்கு ஒரு பெரிய தீர்வாக அமையும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று முதல் பணப்புழக்கம் அதிகரிக்கத் தொடங்கும். வராத கடன்கள் வசூலாகும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் அல்லது பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த பணிச்சுமை குறையும். உங்களை புரிந்து கொள்ளாத மேலதிகாரிகள் கூட இனி உங்கள் பேச்சை கேட்க தொடங்குவார்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகளை தொடங்கவோ அல்லது புதிய ஆர்டர்களை பெறவோ இதுவே சரியான தருணம். குடும்பத்தில் ஒரு குதூகூலமான சூழல் நிலவும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவினர்கள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி இடையே இருந்த சிறு சிறு வாக்குவாதங்கள் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவம் வரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்கள் அல்லது முதுகுவலி தொடர்பான உபாதைகள் இருந்தவர்களுக்கு தகுந்த சிகிச்சை கிடைத்து குணமடைவீர்கள். யோகா அல்லது தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபட அந்த புதிய நபர் உங்களை ஊக்குவிக்கலாம். அதன் மூலம் உங்கள் மன அழுத்தம் பெருமளவு குறையும். வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்போது சில கண் திருஷ்டிகளும் வரும். எனவே உங்கள் ரகசியங்களை யாரிடமும் முன்கூட்டியே சொல்லாதீர்கள். இன்று மாலை வேளையில் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் சாற்றி வழிபடுங்கள். தடைகள் அனைத்தும் விலகும். முடிந்தால் இன்று ஒரு ஏழைக்கு அன்னதானம் செய்யுங்கள். இது உங்கள் ராசிக்கு இன்று ஒரு மிகப்பெரிய கவசமாக அமையும். நண்பர்களே, இன்றைய இந்த தகவல் உங்கள் மனதிற்கு ஒரு பெரும் நம்பிக்கையை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. உங்கள் வாழ்வில் இன்று சந்திக்கும் அந்த புதிய நபர் யார் என்பதை அடையாளம் கண்டால் அல்லது ஏற்கனவே அப்படி யாராவது வந்திருந்தால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும். இது போன்ற மிக விரிவான மற்றும் துல்லியமான ராசி பலன்களை தினமும் நீங்கள் கேட்டு பயன்பெற மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வாழ்வில் என்றும் நல்ல நேரங்கள் அமையட்டும். நன்றி, வணக்கம்.